மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். ஜூலை 13 ஆணி 29ஆம் தேதிக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி என்பர்களே, இந்த நாள் நீங்கள் தொட்டது துலங்கக்கூடிய நாளாக அமைகின்றது. 3ஆம் இடம் வளர்க்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். அதான் இந்த ஆணி மாதம் முடியக்கூடிய கடைசி நாட்களில் இருக்கின்றோம். அந்த சூரியனோடு புதன் சஞ்சரிக்கின்றார். அப்போ சூரியன் புதன் சேர்ந்து நிபுண யோகம்னு சொல்லக்கூடிய அந்த யோகம் கிடைக்கிறது. 3ஆம் இடங்களில் இயற்கை அசுப கிரகங்கள் இருக்கிறது சிறப்பு, நல்ல பலன்களை தரும். இயற்கை அசுப கிரக வரிசையில் பிரதானமாக இருக்கக்கூடியவர் சூரியன் தான். அதனால் இந்த சூரியன் புதன் இந்த கூட்டணியோடு இன்றைக்கு சந்திரன் போய் இணைஞ்சிருக்கார். அதனால் இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய செயலில் மனம் ஒன்றி ஈடுபடுவீங்க. அது சந்திரன் தரக்கூடிய பலன். அதை சாமர்த்தியமாக சமயோசித்தமாக ரொம்ப கிளவராக உங்களால் செய்ய முடியும். படிப்பு, வேலை, பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயம் இதை புதன் தர, சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய புதன் தர அந்த செயல் கட்டாயம் நமக்கு பலனை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையும், செய்யும்போது தைரியமாக செய்யக்கூடியதையும் அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்யக்கூடியதையும் சூரியன் கொடுப்பார். இந்த 3 கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது. அது 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால காரிய ஜெயம் ஏற்படக்கூடிய நாள்னு சொல்லலாம். இதை மெருகேற்றும் வகையில் சந்திரன் ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கின்றார். ராகு இப்போ 11ஆம் இடத்துல. அதனால் இன்றைய நாள் செய்யக்கூடிய செயலில் வெற்றி, நல்ல லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சம் இருக்கிறது. அதற்கு சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். ரிஷபராசி என்பர்களே, இன்றைக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்க போகிறது. தனஸ்தானம் அபிவிருத்தி ஆகிறது. அந்த இடத்துல நம்ம இப்போ சொன்ன மாதிரி 3 கிரகங்களுடைய சஞ்சாரம், அதில் சந்திரன் ராகுடைய சாரத்தில் இன்றைக்கு இருப்பார். ராகு 10ஆம் இடத்தில் இருப்பார். வேலை மூலமாக, உங்களுடைய தொழில் மூலமாக உங்களுக்கு வர வேண்டிய பண வரவு, அதே போல் பதவி உயர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் முயற்சிகளை செய்யலாம். ராசியில் செவ்வாய் இருக்கக்கூடிய காலம், இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். பொதுவாக நம்ம இந்த ஜோதிட ரீதியான விஷயங்களை பார்க்கும்போது தீர்க்கமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். மேலோட்டமாக பார்க்கும்போது செவ்வாய் ராசியில் இருக்கார், அவர் என்ன ஆகிறார்னா விரையாதிபதியாக வந்துடுறாரு. அப்போது விரயங்களை ஏற்படுத்துவார் அப்படின்ற மாதிரி புரிஞ்சிக்கலாம். ஆனால் செவ்வாய்ன்னு சொல்லக்கூடியவர் யார்? பூமிகாரகன்னு சொல்லக்கூடியவர், சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கார். அந்த செவ்வாய்னா ரத்தம்னு சொல்லுவோம். அந்த ரத்தம் வேகமாக ஓடக்கூடிய இளமை பருவம், இளமை காலம்னு சொல்லுவோம். அதில் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட அந்த ஒரு ஆற்றலை தரக்கூடியவராக இருப்பார். செவ்வாய் பலம் பெற்றவர்கள் தான் காவல்துறையில், இராணுவத்தெல்லாம் இருப்பாங்க. தன்னுடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் பிற உயிரை காக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட செவ்வாய் ராசியில் இருக்கிறதுனால கடினமாக உழைத்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துன்னு கூட சொல்லலாம். பண வரவு இன்றைக்கு நீங்கள் பெற போகிறீங்க. மிதுனராசி என்பர்கள், இன்றைய நாளில் உங்களுக்கு பிறருடைய ஆதரவு சேரப்போகிறது. 3ஆம் அதிபதி ராசியில் இருக்கார். 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, நம்ம யாரோடெல்லாம் சேர்ந்து இருக்கின்றோமோ, இயங்குகின்றோமோ அதெல்லாம் அந்த 3ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது. 7ஆம் இடம் பார்ட்னர்ஸ், எதிராளிகளை குறிக்கும். 3ஆம் இடம்ன்றது ஒரு கூட்டு சேர்த்து கொண்டு நம்ம எதிராளியை ஜெயிக்கிறதுக்கோ, எதிராளிகிட்ட போய் ஒரு டீல் போடுறதுக்கோ பேசுகிறோம் இல்லையா, இந்த 3ஆம் இடமாக இருக்கிறது. அப்போது ஒரு பெண் பார்க்க போகிறோன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீட்டார், உடன் பிறந்தவர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களாக சேர்த்து கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி அந்த 3ஆம் அதிபதி ராசியில் இருக்கார். ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கார். சந்திரன் தனாதிபதி ராசியில் இருக்கார். அப்போ பிறருடைய ஆதரவு கிடைக்கப் போகிறது. பண வரவை எதிர்பார்க்கலாம். காரிய ஜெயம் உண்டு. ராகுடைய சாரம் இருக்கிறதுனால 9ஆம் இடத்துல ராகு இருக்கார். அதனால் பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்க போகிறது. ஆக மொத்தம் இந்த நாள் சாதகமாக இருக்கும். கடகராசி என்பர்களே, இன்றைக்கு செலவு செய்ய போகிறீங்க. விரயபாவம் வலுத்திருக்கிறது. விரயஸ்தானத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு மாதமாக சூரியன் சஞ்சரிக்கிறாரு. புதன் இப்போ வந்திருக்காரு. இன்றைக்கு சந்திரன் இருக்கார். சந்திரன் தான் ராசிக்கு அதிபதி, அவரே விரயஸ்தானத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றார். அப்போ என்ன ஆகுன்னா, சூரியன் புதன் சந்திரன் இந்த கூட்டணியை பார்க்கும்போது அது எதிர்மறையாக இல்லை, அப்போ பாசிட்டிவாக இருக்குது. அப்போ சுப விரயங்கள் செய்வீங்க, நல்ல செலவுகளை செய்யக்கூடிய நாள்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் நல்ல செலவு ஏதாவது செய்ய வேண்டி இருந்தால் இன்றைக்கு அதை பிளான் பண்ணுங்கள். இந்த நாள் உங்களுக்கு செலவு செய்து ஒரு கடமையை செஞ்சு முடித்தோம்,
அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்தி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு லாபகரமான நாள்னு சொல்லலாம். தாராளமாக சொல்லலாம், நம்பிக்கையோடு சொல்லலாம், உறுதியாக சொல்லலாம். ஏன்னா ராசியாதிபதியே போய் லாபஸ்தானத்தில் தான் இருக்கார். சிம்ம ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய, தன லாபாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அங்கேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கார். சந்திரன் இருக்கார் கூட. அதனால் இன்றைய நாள் வந்து 11ஆம் இடத்துல 3 கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கின்றது. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு லாபம். லாபம்னா என்னென்னா பணம் வர்றது அப்படின்றத பிரதானமாக எடுத்துக்கலாம். நினச்சது நடக்கிறது, ஆசைப்பட்டது கிடைக்கிறது, எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவது, செய்கிற முயற்சியில் நீங்கள் ஜெயம் பெறுவது, அப்படிப்பட்ட விஷயங்கள் இன்றைய நாளில் இருக்கிறது. அதனால் இன்றைக்கு நீங்கள் முக்கியமான விஷயங்களை கூட டீல் பண்ணலாம். ராகுடைய சாரத்தில் சந்திரன் இருக்கிறதுனால பெரிய விஷயங்களை டீல் பண்ணலாம். ராகு 7 இருக்கிறதுனால கல்யாண விஷயம், பார்ட்னர்ஸோடு சேர்ந்து செய்யக்கூடிய பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயம், பிற இடத்துல போய் புதுசாக ஒரு கோரிக்கை வைக்கிறது, ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறது, பிறர் ஒரு விஷயத்துக்கு சம்மதிக்க வைக்கிறது, ஒரு பிரச்சனையை தீர்வுக்கு கொண்டு வரதுக்காக பேசி பஞ்சாயத்து சமரசம் போன்ற விஷயங்கள் செய்கிறது, இதெல்லாம் இந்த நாளில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. கன்னிராசி அன்பர்களே, இந்த நாளில் வேலையில் நல்ல பலன் கிடைக்கும். குறிப்பாக இன்றைக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தேடினா வேலை கிடைக்கும். அப்போ இன்றைக்கி ஒரு நாள்லேயே நீங்கள் தேடி அதில் சேர்ந்து செட்டில் ஆகிடுவீங்களா அப்படின்னு கேட்டால், வேலை கிடைக்கிறதுக்காக ஒரு ரெஃபரன்ஸ் இன்றைய நாளில் கிடைக்கலாம். இந்த இடத்துல வேலை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரலாம். யாரோ ஒருத்தர் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணலாம். மேலும் வந்து இந்த வேலை சம்மந்தமாக இந்த வேலையை பெறுவணும்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட்லாம் இருக்கணும், இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை நீங்கள் முடிவு பண்ணலாம். வேலை போயிடுச்சுன்னா வேறு வேலை கிடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணலாம். வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை இருந்ததுன்னா அதை சரி பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. 10ஆம் இடம் வலுத்திருக்கிறது. அங்கே சந்திரன் இருக்கார். 10ல் இருக்கக்கூடிய புதன் வந்து ராசியாதிபதி மற்றும் 10ஆம் இடத்திற்கு அதிபதி. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு வேலை நன்றாக இருக்கிறது. வேலையில் மாற்றம் வேணும்னாலும் கூட 12ஆம் அதிபதியோட தொடர்பு இருக்கிறதுனால முயற்சி பண்ணலாம், கிடைக்கும். துளாராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு, கோயில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது, பயணங்கள் செய்கிறது, தர்ம காரியத்தில் உங்களை ஈடுபடுத்தி கொள்வது, வேண்டுதல் இருந்தால் நிறைவேற்றுவது, ஏதோ ஒரு உதவியை பிறருக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு அதற்காக நீங்கள் செயல்படுறது, இந்த பலன்லாம் சாதகமாக இருக்கிறது. கௌரவ பதவின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவி கிடைக்கக்கூடிய யோகமும் கூட இருக்கிறது. 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல 9 குடையவரும் இருக்கார், 10 குடையவரும் இருக்கார், 11 குடையவரும் இருக்கார். 9, 10ஆம் அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது நல்ல இடம்னு சொன்னால் கட்டாயம் நல்ல பலன்களை தரும். அதனால தான் முதல்ல ஆன்மீகம், தர்மம் அதெல்லாம் சொன்னோம். அப்புறம் உயர் பதவி கிடைக்கக்கூடிய யோகம் இந்த நாளில் இருக்குது. விருச்சிக ராசி அன்பர்களே, இது உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்குது. 8ல் சூரியன் இருக்கக்கூடிய இந்த ஆனி மாதம் முழுக்கவே கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் இருந்தாகணும். அந்த சூரியனோடு அந்த அஷ்டமாதிபதியான புதனும் சேர்ந்து இருக்கார். இன்றைக்கு சந்திரன் அங்கே இருக்கார். சந்திரன் வந்து பாக்யாதிபதி, அவர் போய் 8ஆம் வீட்டில் இருக்கார். அதில் இன்றைய நாளில் நீங்கள் புத்தி, சிந்தை, செயல் இந்த 3த்திலுமே கவனமாக இருக்கணும். அதாவது எதை சிந்திக்கிறீங்களோ அந்த மனசு எதில் லயிக்கிறதோ அது நல்ல விஷயமா இருக்கும்படி பார்த்துக்கணும். அதை செயல்படுத்துறதுக்கு அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு புத்தி, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சூரியன் ஆற்றலில் கொடுக்கக்கூடியவர், இதில் கவனமாக இருக்கணும். அப்போது இன்றைய நாளில் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. தனுராசி அன்பர்களே, இன்றைய நாள் திருமண விஷயங்களுக்கு உகந்த நாளாக இருக்கிறது. ஒரு கிரகம் வந்து கோச்சாரத்தில் ஒரு இடத்துக்கு வருதுன்னா அந்த இடம் சம்பந்தமாக பலன் தருவதற்காக அந்த இடத்தை தூண்டும் அப்படின்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம். 7ஆம் இடத்துல சூரியன் நிலையாக ஏறக்குறைய 1 மாத காலம் இருக்கார். அப்போது தனுராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இப்போது இருக்கிறது. சூரியன் வந்து ஒரு இயற்கை அசுபராக இருப்பார். அப்போ கலத்திர ஸ்தானத்தில் இருந்து அந்த ஸ்தானத்தையே அப்படியே ஸ்மாஷ் பண்ணிடுவார், பொசிக்கிடுவார் அப்படின்ற மாதிரிலாம் பொதுவாக நினைக்கலாம். சுயஜாதக பலன் பார்க்குறதுக்கும் கோச்சார பலனுக்கும் வித்தியாசம் உண்டு. கோச்சாரத்துக்கு ஒரு கிரகம் வரும்போது அந்த இடத்தை இயக்க பார்க்கும். அப்போ சூரியன் இருக்கார், அந்த வீட்டாதிபதி புதன் இருக்கார், இன்றைக்கு சந்திரன் இருக்கார்.
அதனால் திருமண விஷயங்களுக்கான முயற்சி செய்யலாம். திருமணம் சம்பந்தமாக ஏதாவது குழப்பம் பிரச்சனை இருந்தால் அதை முடிவுக்கு கொண்டு வரலாம். அப்படியாக இந்த நாள் திருமண விஷயங்களுக்கு உகந்த நாள். மகர ராசி அன்பர்கள், இன்றைய நாள் வந்து போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவது, போட்டிகளில் கலந்து கொள்வது, ஒரு போட்டிக்கு உங்களுடைய பெயர் கொடுக்கறது, போட்டி தேர்வுகளுக்காக தயாராகிறது, போட்டியில் விளையாட்டு சம்பந்தமான போட்டிகளில் ஈடுபடுறது, அதற்கான பயிற்சி செய்கிறது, இதையெல்லாம் நீங்கள் செய்யலாம். ராசியாதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கார். அப்போது துருன்னு உற்சாகமாக ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருக்கணுன்ற ஒரு காலமாக இது இருக்கும். 6ஆம் பாவத்தில் 3 கிரகங்கள் சஞ்சாரம் இருக்கிறது. அப்படி செய்து நம்முடைய சுயமாக இருக்கக்கூடிய திறமையை வெளிக்கொணர்ந்து அதன் மூலமாக பலன் அடையணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறது. அது இன்றைய நாளில் சாதகமாக இருக்குது. குரு வந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கார் உச்சபலத்தோடு இருந்து. அதனால் நீங்கள் நல்லவங்களோடு கனெக்ட் ஆகிட்டீங்கன்னு சொன்னாலே இந்த நாள் அனுகூலமாக இருக்கும். கும்பராசி என்பர்களே, இன்றைக்கு வந்து உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமாக செயல்படக்கூடிய நாளாக இருக்கிறது. புத்திர பாவம் 5ஆம் பாவம் வந்துட்டுல 3 கிரகம் இருக்கிறது. புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர் 6ல் இருந்தாரும் உச்சபலத்தோடு இருக்கார். ராசியாதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அதனால் குடும்பம், பிள்ளைகளுக்கு நேரடியாக செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள், அவங்களுடைய உயர்கல்வி, கல்யாணம், அவங்க வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள், போக்குவரத்து, இது சம்பந்தமாக நீங்கள் முடிவெடுக்கிறது, திட்டமிடுறது, இதற்காக பணம் திரட்டுறது, இதற்காக லோன் அப்ளை பண்ணுறது, இப்படிப்பட்ட விஷயங்களை தாராளமாக செய்யலாம், பலன் கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாள் இடமாற்றம் செய்கிறதுக்கு உகந்த நாள். யாராவது இப்போ இடமாற்றம் செய்யணுன்ற எண்ணத்தில் இருந்தீங்கன்னா இன்றைக்கு அதை செயல்படுத்தலாம். அதுபோல் ஒரு மனை வந்து பார்க்குறது, வாங்கிறதுக்காக வீடு பார்க்குறது, இதையெல்லாம் செய்யலாம். ராசியில் சனி இருக்கார். அப்போ அவர் வந்து விரையாதிபதி மற்றும் லாபாதிபதி. எங்கேருந்தோ ஏதோ வருதுன்னு சொன்னால் அதே போல் அது எங்கேயோ போக போகுது அப்படின்றது அர்த்தம். வரவு செலவு கலந்து இருக்கக்கூடிய காலம். அப்போ கொஞ்சம் வரவு இருக்குன்னா அதை வச்சு நம்ம இது போல் ஒரு உருப்படியாக அதை எதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஒரு சொத்து வாங்கிடலாமா அப்படின்ற எண்ணம் இருக்குது. 4ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்குது. 5ல் ராசியாதிபதி குரு வந்து ராசியை பார்த்துட்ருக்கார். அதனால் இன்றைய நாள் வந்து நீங்கள் வீடு மாற்றுவது, வேறு ஊருக்கு மாறி போகிறது, மனை வீடு வாங்கிறது சம்பந்தமான விஷயங்களை செய்யலாம். இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம். நாளைக்கு அமாவாசை. இன்று மாலையிலிருந்து அமாவாசை திதி ஆரம்பிக்கிறது. இன்றைய நாளை போதாயன அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சூத்திரங்கள் இருக்கிறது, ஆபஸ்தம்ப சூத்திரம், போதாயன சூத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் போதாயன சூத்திரம் இருக்கக்கூடியவங்க, அதை அனுஷ்டிக்கிறவங்க, ஃபாலோ பண்ணுறவங்க, அந்த வழியில் இருக்கக்கூடியவங்க இன்றைய நாள் அனுஷ்டிப்பாங்க. அது கொஞ்சம் ரேராக கொஞ்சமாக இருக்கும். பெரும்பாலும் நிறைய பேர் நாளைய நாள் வந்து அமாவாசை நாளாக அனுஷ்டிக்க வேண்டியது. அமாவாசை பூஜை, விரதம், படையல் போன்ற விஷயங்களை செய்கிறது. அதற்காக தயார்படுத்திக் கொள்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.